உருகி ஊற்றிட்டுருக்க லிக்விடை ஒரு ஷேப்க்கு கொண்டு வரதுக்கு மோல்டை யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மெத்தடை கேஸ்டிங்னு சொல்லுவாங்க. அந்த மெத்தடை யூஸ் பண்ணி 79 ADயில் மண்ணுக்கு அடியில் புதைஞ்சு போன ஒரு சொசைட்டியை கண்டுபிடிச்சிருக்காரு ஆர்கியாலஜிஸ்ட் ஜோசப் ஃபெரலி. பாம்பே இட்டாலியோட தொலைஞ்சு போன நகரம். ஒரு எரிமலை சீற்றத்தால் அது எப்படி தொலைஞ்சு போச்சோ அப்படியே பாம்பேவை திரும்ப தோண்டி எடுத்திருக்காங்க. ஆகஸ்ட் 24 AD 79 வெசூவியஸ் அப்படின்ற ஒரு எரிமலை வெடித்து அதிலிருந்து புகை, சாம்பல், சின்ன சின்ன கல், இந்த மாதிரி நிறைய விஷயம் வெளியே வந்திருக்கு. ஆரம்பத்தில் இதை அந்த மக்கள் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் போக போக வெசூவியஸ் அதோட மோசமான இன்னொரு பக்கத்தை காட்ட ஆரம்பிச்சிருக்கு. வெசூவியஸ்லேருந்து வெளியேறின அதிகப்படியான புகையாலையும் தீயாலையும் அங்கேருந்த மக்கள் உடல் கருகி முழுசாக இறந்து போயிடுறாங்க. 2 நாளில் மொத்த பாம்பையும் வெசூவியஸ் அழிச்சிருது. 18th செஞ்சுரியில் பாம்பேவை ஆர்கியாலஜிஸ்ட் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தோண்டும்போது 1 இல்லை 2 இல்லை, மொத்த சிட்டியே கிடைக்குது. பாம்பே வல்கானிக் எரப்ஷனுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ இப்போவும் அப்படியே கிடச்சிருக்கு. அது சாம்பலுக்கு அடியில் நல்லாவே ப்ரிசர்வ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க ஆர்கியாலஜிஸ்ட். இதில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம், அந்த சாம்பல் மனித உடல்களை மூடி இருந்திருக்கு. கருகி போன உடல் பாகங்களுக்கும் எலும்புக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸை உருவாக்கியிருக்கு. ஆர்கியாலஜிஸ்ட் அந்த ஸ்பேஸில் பிளாஸ்டரை ஊற்றி நிரப்பி அந்த மனிதர்கள் எப்படி இருந்திருக்காங்க, கடைசி நேரத்தில் அந்த மனிதர்களோட நிலை எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத படிவங்களாக சேகரிச்சிருக்காங்க. வெசூவியஸ் மறுபடி 1944 தான் வெடிச்சிருக்கு. அப்போது 26 சிவிலியன்ஸ் இறந்து போயிருக்காங்க. பாம்பேக்கு நடந்த இந்த டிசாஸ்டருக்கு காரணம் அவங்களோட மோசமான கலாச்சாரம்னு சொல்கிறாங்க இட்டாலி மக்கள். இந்த சிட்டியை சிட்டி ஆஃப் சின்னு ஒரு பேரும் பாம்பேக்கு இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?